சோ நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு பொஸ்கி எடுத்திருந்தோம், 1 இன்ச்சுக்கு டிசைன் பண்ணியிருந்தோமா? இப்ப இது எவ்வளவு இருக்கு பாருங்க. எவ்வளவு இருக்கு? 1/2 இன்ச்சுக்கு தானே இருக்கு இந்த டிசைனு. 1/2 இன்ச்சுக்கு தான் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 இன்ச்சுக்கு இந்த அளவுக்கு இருந்தது. ஓகேவா? இந்த அளவுக்கு இருந்தது வந்து 1/2 இன்ச்சுக்கு தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? சோ எந்த டிசைன் வேணும்னாலும் அதுல பாதி தான் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம டிசைன் பண்ணும்போதே நல்லா பெருசா டிசைன் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ இது வந்து இந்த ஃபிளார் வந்து எனக்கு ஃபிளாட்டா இருக்கு. இதே இந்த ஃபிளார் வந்து எனக்கு 3D லுக்ல இப்படி குழிஞ்சு வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் நான் ஷ்ரிங்க் பண்ணணும். ஓகேவா? அகைன் இங்க பாருங்க. வச்சுட்டு அந்த இளம் பதம் சூடு சொல்லுவோம் இல்லையா? அந்த சூடு வந்து நமக்கு வரணும். அகைன் வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு அப்படியே அந்த டூல் யூஸ் பண்ணி இது பண்றேன். கொஞ்சமா ஹீட் பண்ணிக்கிறேன். அந்த இளம் சூட்ல இருக்கும் போதே நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க இந்த குண்டு இருக்கு இல்லையா? அந்த குண்டை வச்சு இப்படி நல்லா உள்ளுக்குள்ள அழுத்துறேன். உள்ளுக்குள்ள இன்னுமே ஹீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னுமே ஹீட் பண்றேன் நானு. அந்த குண்டை யூஸ் பண்ணி இப்படி நல்லா அழுத்தும் போது எனக்கு அந்த லுக் கிடைச்சிரும். அப்படியே வச்சுட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த குண்டை வச்சு இப்படி இப்படி நல்லா அந்த குண்டை வச்சு நான் அழுத்துறேன். இங்க பாருங்க அழுத்தின உடனே உள்ள அமுங்கிருச்சா? இந்த குண்டு அந்த சென்டர்ல ஹோல் இருக்கும் இல்லையா? அந்த ஹோல்ட்ட அந்த குண்டை வச்சு அழுத்துங்க. அந்த குண்டு வந்து அதுக்கு தான் இப்படி உள்ள நல்லா அழுத்துற பர்பஸ்க்கு தான் அந்த குண்டு நம்ம யூஸ் பண்றோம். வந்துருச்சா 3D லுக்ல?